பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் கடவுது. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சிறிது நேரம் அமரவும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இன்று 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை, மாதத்தின் முதல் சனிக்கிழமை, தேவதாய்க்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளில் நாம் ஆசிரியர்களுக்கான தினமாகவும் கொண்டாடுகின்றோம். அன்னை தெரசாளை நினைவு கூறுகின்றோம். அன்னை தெரசாள் ஒரு புனிதர் வரிசையில் இருப்பதினால் இந்த தினத்தில் அவருடைய பெயரையும் புனிதர்கள் வரிசையில் நாம் நம்முடைய புனிதர்கள் வரிசையில் புனிதர் நாளொன்று புனிதர் ஒன்று என்ற புத்தகத்தில் சேர்த்திருக்கிறோம். நம்முடைய நவநாளில் கவுண்ட் டவுன் 9ஆம் நாள். இன்றைய திருப்பலியை சிறப்பிக்க அருட்தந்தை மெல்கிசதேக் பேராயர் இல்லம் புதுவை ஆர்கைவிஸ்ட் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை
வரவேற்கிறோம். இந்த திருப்பலியை தொலைக்காட்சிகளுக்கு முறையே அன்பொலி டிவி, ஹோலி கிராஸ் டிவி, யூஎஃப்எக்ஸ் டிவி, அற்புத இயேசு சேனல், யூடியூப் இவைகளுக்கு உபயோகம் செய்கின்ற உபயதாரர்களாக பேத்ருஸ் தேத்ரா, ஆந்திரே அர்னால் குடும்பம், நத்தாலி ஆப்டிகல்ஸ், பெஞ்சமின் அதிருபசாமி குடும்பம், அல்போன்ஸ் விக்டோரியா குடும்பங்கள், ஷபியே குடும்பம், சென்ட் ஜான் கிட்ஸ் நிறுவனம், டெம்பிள் வியூ நிறுவனம் இவர்களுக்காகவும் இன்றைய திருவிழா நவநாள் உபயமாக பீட்டர் ஆல்பர்ட், அல்போன்ஸ் மேரி குடும்பம் USA, அன்னமரி ஸ்டீபன் குடும்பம், செசிலி துரை குடும்பம், அந்தோன் அரைக்கம்மாள், அந்தோனி சின்னசாமி குடும்பம், வின்சென்ட் அருண் சேவியர், பிரவீன் பிரான்ஸ், டேவிட் பிலோமினா குடும்பம், தாகூர் பெர்னாட் குடும்பம், மதுரை கிறிஸ்டியான் ராஜ்குமார், ஜெய ரோஜா குடும்பம், ஆரோக்கியம் பெனினா குடும்பம் பிரான்ஸ், வில்சன் லூர்து ரீட்டா, தீபக் ரெமி குடும்பம் பிரான்ஸ். பிறந்தநாள் நன்றியாக பெட்ரூஸ் எவ்லின் ரோசா, நன்றியாக கருத்துக்கள் நிறைவேற வேண்டி ஆஞ்சலின் USA, ஆன்மேரி ஸ்டீஃபன் குடும்பம், வில்சன் லூர்து ரீட்டா, தீபக் ரெமி குடும்பம் பிரான்ஸ், ஆட்ரியன் ஒனோரின் ஸ்காட், மரிவிஜி குடும்பம், கை அறுவை சிகிச்சை நல்ல முறை நடக்க வேண்டி கியம் மரியம் பிரான்ஸ், நன்றியாக மூட்டு வழி குணமாக வேண்டி ரோஸ்லின் சேவியர், மோரி சேவியர், அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நலனுக்காக மரியநாதன், நல்ல வேலை கிடைக்க வேண்டி வின்சென்ட் அருண் சேவியர், பிரவீன், தீயாவிடமிருந்து விடுதலை, நிரந்தர கட்டுக்குள் அடங்க கிறிஸ்டியான் லெபோ, குடும்ப கருத்துக்கள் நிறைவேற சாந்தால் அலெக்சாண்டர் மம்பரியான் ரியூனியன், ஆவியின் அருள் பெற நன்கு படிக்க வேண்டி நிர்மலா ராணி, கருத்துக்கள் நிறைவேற வேண்டி ஜோம்னிக் மாரி ரெஜீனா, கால்வழி தீர கட்டுக்கள் தீர நன்கு படிக்க ஸ்டெஃபானி பிரான்ஸ், கருத்துக்கள் நிறைவேற முதுகெலும்பில் ஏற்பட்டுள்ள கோளாறு குணமடைந்து உடல்நலம் பெற டெலா விக்டோர் இசபெல்லா, கருத்துக்கள் நிறைவேற உடல் நலன் வேண்டி சூசான் டோம்னிக், உடல் நலன் வேண்டி சந்திரா கியம் பிரான்ஸ், ரிவோலி ஜோசப் பிரான்ஸ், நேஷனாலிட்டி கிடைக்க குடும்ப சமாதானம் வேண்டி காயத்ரி ராணி, ஆண்மலை பார்ட்டிக்காக அருள் தந்தை பீட்டர் குழந்தை, ஜோசப் பிலோமின் ராஜு, ஹெலேன் பிலோமின் ரஃபாயல், சௌரிராஜன் எழில் சுசானா, ஆரோக்கியம் பத்ரோஸ். நன்றியதலாக உடல்நலத்துக்காக கிளமெண்ட் ராயர் குடும்பம் சென்னை, பூபாலன் குளோரி குடும்பம் கருத்துக்கள் நிறைவேற, செல்வன் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற உடல்நலத்திற்கும் 32வது திருமண ஆண்டு நிறைவுக்கு நன்றியாக மேரி ஜான் பெர்க்மான்ஸ் குடும்பம் பிரான்ஸ், சுசீமால் உடல்நலம் கருத்துக்கள் நிறைவேற மாதாவுக்கு நன்றியாக திவான் ஆரோக்கியசாமி 54வது பிறந்தநாள் மாதாவுக்கு நன்றியாக, துப்பியர் லயோந்தின் உடல்நலம் குணமாக பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க, துப்பியர் லியாந்தர் கருத்துக்கள் நிறைவேற குடும்ப பிரச்சனை நீங்க, லக்கூர் மிஷேல் குடும்பத்தினர் ஆரோக்கிய மாதாவுக்கு நன்றியாக கருத்துக்கள் நிறைவேற, சிஸ்டர் எர்னல்லா குழந்தை தெரேஸ் ஆண்மையை பாற்றிக்காக, அடைக்கலசாமி லீனா குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்கவும், இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற ஆசிரியர்கள் மற்றும் திருப்பலியை கண்டு ஒப்பு கொடுத்திருக்கின்ற ஆலயத்தில் உள்ள மக்கள், அருகில் வெகு தொலைவில் உள்நாட்டில் வெளிநாட்டில் எனும் வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். எழுந்து நிற்போம். தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஜெயிப்போமாக. அன்பார்ந்த எங்கள் இறைவா, மகிமை பெற்று விளங்கும் புனித கன்னிமரியாளின் வேண்டுதலால் எங்கள் உடல் உள்ளம் ஆன்மா அனைத்திற்கும் நற்சுகத்தையும் இவ்வுலக வாழ்வின் இன்னல்களிலிருந்து விடுதலையையும் விண்ணுலகில் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கடவுள் உங்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். திருத்தூதர் பவுல் கொலோசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 21 முதல் 23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, முன்பு நீங்கள் இறைவனோடு உறவற்றவர்களாயிருந்தீர்கள். அவரை பகைக்கும் உள்ளம் உடையோராய் தீச்செயல்கள் புரிந்து வந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் தூயோராகவும் மாசற்றோராகவும் குறை சொல்லுக்கு ஆளாகாதோராகவும் தம்முன் விளங்குமாறு ஊனுடல் எடுத்த தம் மகனது சாவின் வழியாக கடவுள் உங்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். நீங்கள் நற்செய்தியை கேட்டு பெற்றுக்கொண்ட எதிர்நோக்கை இழந்து விடாமல் நம்பிக்கை அடித்தளமாக கொண்டு அதில் உறுதியாக நிலைத்திருங்கள். உலகெங்கும் படைப்பனைத்துக்கும் நற்செய்தி பறைசாற்றப்பட்டுள்ளது. பவுலாகிய நான் இந்நற்செய்தியை அறிவிக்கும் திருத்தொண்டன் ஆனேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உயிரே
வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அப்போது மரியாள் உரைத்ததாவது: என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் இதயம் களி கூறுகின்றது. ஏனெனில் தாழ்நிலை நின்ற தம் அடிமையை கடைகள் நோக்கினார். இதோ இந்நாள் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றுமே. ஏனெனில் வல்லமை மிக்கவர் எனக்கு அரும்பெரும் செயல் பல புரிந்தார். அவர்தம் பெயர் புனிதமாமே. அவர்தம் இரக்கம் அவரை அஞ்சுவோருக்கு தலைமுறை தலைமுறையாய் உடதாமே. அவர் தமது கை வன்மையை காட்டினார், நெஞ்சிலே செருக்குற்றவர்களை சிதறடித்தார். வலியோரை அரியணையினின்று அகற்றினார், தாழ்ந்தோரை உயர்த்தினார். பசித்தோரை நலன்களால் நிரப்பினார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார். நம் முன்னோருக்கு அவர் சொன்னது போலவே ஆபிரகாமுக்கும் அவர் வழிவந்தோருக்கும் என்றென்றும் இரக்கம் காட்ட நினைவு கூர்ந்து தம் அடியானாகிய இஸ்ராயேலை ஆதரித்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்திலே அமர்ந்திருக்கின்ற நாம் 325வது ஆண்டு ஜூபிலி பெருவிழாவை கொண்டாடுவதற்கு கொடியேற்றி உச்சி வானிலை பறக்கவிட்டு நாங்கள் எல்லாரும் இந்த அன்னையினுடைய பாதுகாப்பிலே பிறந்தவர்கள், வளர்ந்தவர்கள், வாழுகின்றவர்கள், அந்த அன்னையினுடைய அன்பை சுவைக்கின்றவர்கள் என்று நாம் உலகறிய செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு துறவிக்கு வருடத்திலே ஒரு நாள் மிக இனிமையான இசை கேட்குமா? அது எங்கிருந்து வருகிறது? யார் அந்த பாடலை பாடுகின்றார்கள்? ஏன் அந்த பாடலை பாடுகின்றார்கள் என்று அவருக்கு ஒன்றுமே தெரியாதா? ஆனால் கேட்பதற்கு அவ்வளவு இனிமையான அந்த பாடலாக இருக்குமா? அந்த இசையை கேட்டு அவர் அதிலே லயித்திருப்பாராம். அவர் கடவுளை பார்த்து உருக்கமாக அந்த துறவி வேண்டிக் கொண்டார். இறைவா, இந்த பாடல் எங்கிருந்து வருகிறது? யார் இந்த பாடலை பாடுகின்றார்கள்? இதை எனக்கு விளக்கும் ஆண்டவரே என்று அவர் கேட்கின்றார். அப்பொழுது கடவுள் அவருக்கு விளக்குகின்றார். வருடத்திலே அந்த சரியாக அந்த குறிப்பிட்ட நாளிலே அந்த இசை கேட்கின்றது. அது எந்த நாள் என்றால் அது செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி. அதுதான் மாதாவினுடைய பிறந்த நாள். கடவுளின் தாய், இயேசுவினுடைய தாய் மரியாளினுடைய பிறந்த நாளிலே வானதூதர்கள், சம்மனசுகள் பாடுகின்ற பாடல்தான் அந்த இனிமையான பாடல் என்று அவருக்கு அறிவிக்கப்பட்டது. பிறகு இந்த துறவி அப்பொழுது இருந்த பாப்பரசர் 14ஆம் பெனடிக்ட் அவரிடம் சென்று அதை சொல்லுகின்றார். பிற்பாடு 14ஆம் பெனடிக்ட் பாப்பரசர் இந்த செப்டம்பர் 8ஆம் தேதியை மாதாவினுடைய பிறந்த நாளாக நாம் திருச்சபை எங்கும் கொண்டாட வேண்டும் என்று அவர் பணித்தார். அவர் திருச்சபையிலே இது ஒரு பாரம்பரியம். ஆக மாதாவினுடைய பிறந்த நாளை ஆரோக்கிய மாதா திருவிழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். இந்த ஆரோக்கிய மாதா திருவிழா என்று சொல்லும் பொழுது மரியன்னை நமக்கு உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும்
ஆரோக்கியம் கொடுப்பவர்களாக விளங்குகின்றார்கள். புனித அகுஸ்தினார் மரியாளை ஏவாளுடன் ஒப்பிட்டு எழுதியுள்ளார். நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த பெருவிழா வந்துவிட்டது. மண்ணில் தோன்றிய விண்மலர் இவர். இவரிடமிருந்துதான் வான்புகழ் லீலி மலர் தோன்றியது. இவருடைய வருகையால் முதல் பெற்றோரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட தூசி படிந்த மனித இயல்பு மாற்றமடைந்து மேன்மை பெற்றது. இதனால் இந்த இயல்புக்கு ஏற்பட்ட இழுக்கு நீங்கியது என்று சொல்லுகின்றார். மேலும் அவர் ஏவாளையும் மரியாளையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர் சொல்லுவது, ஏவாள் கண்ணீர் வடித்தார், ஆனால் மரியாள் பூரிப்பு அடைந்தார். பாவியாகிய மனிதர்களை ஈன்றெடுத்தாள் ஏவாள், ஆனால் மாசு மறுவற்ற ஒருவரை ஈன்றெடுத்தார் மரியன்னை. ஏவாள் கொண்டு வந்தது தண்டனை, ஆனால் மரியாள் கொண்டு வந்தது மனித குலத்திற்கே மீட்பு. ஏவாள் சாவின் தொடக்கம், ஆனால் மரியாள் வாழ்வின் தொடக்கமாக விளங்குகின்றார்கள். அருள் வாழ்வை தரும் சதா சகாய மாதாவாக மாறினார்கள். ஏவாள் கீழ்ப்படியாமல் இருந்தார்கள், ஆனால் மரியாள் கீழ்ப்படிந்ததால் அந்த ஏவாளினுடைய கீழ்ப்படியாமையை அழித்தார்கள். ஏவாள் அவிவிசுவாசத்தோடு செயல்பட்டார்கள், ஆனால் மரியாள் தன்னுடைய விசுவாசத்தினால் அந்த அவிவிசுவாசத்தை அழித்தார்கள். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் இதயம் களிகூறுகின்றது என்ற மரியன்னையினுடைய அந்த புகழுரையால் ஏவாளினுடைய புலம்பல்கள் நிறுத்தப்பட்டன. படைப்பு அனைத்துமே புகழ்பாக்களாலும் ஆடல்களாலும் ஆர்ப்பரிக்கட்டும். மரியன்னையினுடைய பிறப்பு விழா விண்ணிலுள்ளோர் மண்ணிலுள்ளோர் அனைவருக்குமே பொதுவானது. நாம் ஒரு பாடலை கேட்டிருப்போம். அடிக்கடி ஆலயங்களிலே போடப்படக்கூடிய ஒரு பாடல். முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய், பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். இந்த பாடலுக்கு வரலாற்று பின்னணி இருக்கின்றது. 16ஆம் நூற்றாண்டிலே உங்களுக்கு தெரியும், அந்த வேளாங்கண்ணியில் அந்த பால் கொண்டு போய் கொடுத்த சிறுவனிடமிருந்து மரியனை தன்னுடைய குழந்தை இயேசுவுக்கு பால் வாங்கி கொடுத்ததாகவும் பிற்பாடு அந்த பாலானது பெருக செய்ததாகவும் பார்க்கின்றோம். அதே போல சில ஆண்டுகள் பொறுத்து மோர் விற்று கொண்டிருந்த ஒரு சிறுவனிடம் மரியன்னை தன்னுடைய சிறுவன் இயேசுவுக்கு அந்த மோர் கேட்டதாகவும் அந்த மோரை வாங்கி சிறுவன் இயேசுவுக்கு கொடுத்ததாகவும் பிற்பாடு அந்த பிறவியிலிருந்தே முடவனாக இருந்த அந்த முடவனுக்கு நடக்கக்கூடிய அந்த திறமையை சக்தியை கொடுத்ததாகவும் பார்க்கின்றோம். அதே போல 17ஆம் நூற்றாண்டிலே நடந்த ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. போர்த்துகீசிய மாலுமிகள் அவர்கள் கொழும்புக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் கப்பலில். அவர்கள் அவ்வாறு செல்லும் பொழுது அங்கு அந்த கடலிலே கொந்தளிப்பு ஏற்படுகின்றது, கப்பல் மூழ்கின்ற சூழ்நிலை. அப்பொழுது அவர்கள் அந்த கப்பலிலே வந்த மாலுமிகள் போர்த்துகீசிய கிறிஸ்தவர்கள் தான். மாலுமிகளாக இருந்தாலும் அவர்கள் கிறிஸ்தவர்கள். அவர்கள் உருக்கமாக தி ஸ்டார் ஆஃப் த சீ மரியன்னையை பார்த்து உருக்கமாக அவர்கள் மன்றாடுகின்றார்கள். அவர்கள் நேர்ச்சி செய்து கொள்ளுகின்றார்கள். நாங்கள் இந்த கொந்தளிப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டோம் என்றால் எங்கு கரை ஒதுங்குகின்றதோ கப்பல் அந்த இடத்திலே நாங்கள் உமக்கு ஒரு ஆலயம் எழுப்புகின்றோம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போல அவர்கள் வேண்டிக் கொண்டதற்கேற்ப அந்த மரியன்னையினுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்கின்றது. கப்பலும் கரை ஒதுங்குகின்றது. அது எந்த இடம் என்று சொல்லும் பொழுது அதுதான் வேளாங்கண்ணி. அந்த வேளாங்கண்ணியிலே அவர்கள் அந்த கப்பலிலிருந்து இறங்கி வந்து அங்கு பார்க்கின்றார்கள். அங்கு ஏற்கனவே ஒரு
சிற்றாலயம் இருப்பதை பார்த்து அங்கு சென்று அவர்கள் தங்களுடைய நேர்ச்சிக் கடனை செலுத்துகின்றார்கள். பிற்பாடு அந்த ஆலயத்தை புதுப்பித்து பெரியதாகவும் கட்டுகின்றார்கள். இன்று லட்சக்கணக்கான மக்கள் வேளாங்கண்ணிக்கு செல்வதை பார்க்கின்றோம். அங்கு அன்னையினுடைய வல்லமையை உணர்கின்றார்கள். வல்லமையை பெற்று அருளை பெற்று அவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் அவர்கள் நலமுடனும் வளமுடனும் வாழ்வதற்கு துணை நிற்பது மரியன்னையினுடைய அந்த சதா சகாய தாயினுடைய வல்லமைதான். எனவே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இங்கும் நம்முடைய இந்த அரியாங்குப்பத்திலும் நமக்கு தெரியும், இங்கு அமைந்துள்ள இந்த ஆரோக்கிய அன்னை ஆலயமானது 1690லேயே ஒரு சிற்றாலயமாக அமைக்கப்பட்டு அப்பொழுது இருந்து இங்கு மரியன்னையினுடைய வல்லமை அரசாட்சி இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயமானது பல நிலைகளிலே புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மரியன்னையினுடைய ஆட்சி இங்கு இருக்கின்றது. ஒரு கோயிலை புனிதருக்கோ அல்லது மாதாவுக்கோ நாம் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அந்த இடத்திலே ஆட்சி செய்கின்றார்கள். கடவுளுடைய அருளை பெற்று அவர்கள் ஆட்சி செய்கின்றார்கள். எனவே இங்கு மரியன்னையினுடைய ஆட்சி நிலவுகின்றது. ஆரோக்கிய தாயினுடைய வல்லமைக்க பாதுகாப்பிலே நம்மை ஒப்படைப்போம். அதே சமயத்தில் இன்று அருளாளரான அன்னை தெரேசா அவருடைய திருவிழாவையும் நாம் கொண்டாடுகின்றோம். திருச்சபையின் பாரம்பரியத்திலே ஒருவர் புனிதர் இறக்கின்றார் என்றால் அந்த நாளை டிஎஸ் நத்தாலிஸ் என்று சொல்லுவார்கள். அவருடைய மண்ணக கடைசி நாள் விண்ணக முதல் நாளாக, விண்ணக பிறப்பு நாளாக கருதப்படுகின்றது. அன்னை தெரேசா செப்டம்பர் 5, 1997 அன்று இறந்தார்கள். எனவே இந்த நாளிலே செப்டம்பர் 5 அவர்களுடைய விண்ணக பிறப்பு விழாவாக புனித நாளாக நாம் அனுசரிக்கின்றோம். இந்த சிறியவர்கள் ஒருவருக்கு இதை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகளை மனதில் கொண்டு அன்னை தெரேசா ஏழை எளியவர்களுக்கு, தொழுநோயாளர்களுக்கு, குழந்தைகளுக்கு, சமுதாயத்திலே கைவிடப்பட்டவர்களுக்கு பணி செய்தார். 1950 அக்டோபர் 7ஆம் நாள் அன்பின் மிஷனரிகள், மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற சபையை நிறுவினார். வெளிநாடுகளிலே பணிபுரிய புதிய மடங்களை ஸ்தாபித்தார். அங்கு தனது கன்னியர்களை அனுப்பி வைத்தார். ரஷ்யா, அல்பேனியா, கியூபா போன்ற கம்யூனிச நாடுகளில் கூட தனது மடங்களை ஸ்தாபித்தார். புதுவைக்கும் அருளாளர் அன்னை தெரேசாவுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அன்னை தெரேசா நமக்கு தெரியும், பாண்டிச்சேரிக்கு 4 முறை வந்திருக்கின்றார்கள். செப்டம்பர் 9, 1978 முதல் முறை, செப்டம்பர் 15, 1979 2வது முறை, ஏப்ரல் 15, 1980 3வது முறை, பிப்ரவரி 2, 1995 4வது முறையாக புதுவையிலே அவர்கள் வலம் வந்தார்கள். புதுவையில் அன்னையினுடைய அன்பின் மிஷனரிகள் 1978 இருந்து குழந்தைகளுக்கான சிசு பவன் நடத்துகின்றார்கள். 1984 இருந்து ரெட்டியார்பாளையத்தில் வயதான கைவிடப்பட்ட பெண்களுக்கான காப்பகம், ஹோம் ஃபார் த டையிங் விமென் அண்ட் த டெஸ்டிடியூட் அண்ட் த ஓல்டு, இதை நடத்துகின்றார்கள். தற்போது அன்பின் மிஷனரிகள் உலகளவில் நாம் பார்க்கும் பொழுது 5000க்கு மேல் இருக்கின்றார்கள். 133 நாடுகளிலே 735 இல்லங்களிலே தங்கி அவர்கள் இந்த எம்சி சகோதரிகள் பணிபுரிகின்றார்கள். தாழ்ந்தோரை உயர்த்தும் கடவுள் அன்பின் மிஷனரிகளை ஆரம்பித்த இந்த அன்னை தெரேசாவை கௌரவிக்க சித்தமானார். அன்னை தெரேசாவுக்கு விருதுகள் மேல் விருதுகள் வந்து குவிந்தன. 1961 பத்மஸ்ரீ விருது, 1962 மகசே விருது, 1971 போப் 23ஆம் அருளப்பர் விருது, நல்ல சமாரியன் விருது, ஜான் எஃப் கெனடி சர்வதேச விருது, 1972 நேரு விருது, 1973 டெம்பிள்டன் விருது இங்கிலாந்து, 1979 அமைதிக்கான நோபல் பரிசு, உலகிலே மிகவும் பிரசித்தி பெற்ற நோபல் பரிசை பெறுகின்றார்கள். 1989 பாரத் ரத்னா விருது பெறுகின்றார்கள். 1996 கௌரவ அமெரிக்க குடியுரிமை பெறுகின்றார்கள். அன்னை தெரேசா இவ்வளவு விருதுகளையும் பணத்தையும் ஏழைகளுக்காக செலவிட்டார்கள்.
அவரது அயராத உழைப்புக்கு பிறகு முதுமை எய்தி 1997 அவர்கள் சகோதரி நிர்மலாவை சபை தலைவியாக நியமித்து பிறகு செப்டம்பர் 5 1997 இறைவனடி சேர்ந்தார்கள். பிறகு செப்டம்பர் 13 1997 அன்று அன்னை தெரேசா அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டார். அக்டோபர் 19 2003 திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அன்னை தெரேசாவுக்கு முத்துவேறு பட்டம் அளித்தார். அன்னை தெரேசா அருளாளர் தெரேசாவாக மாறினார்கள். எனவே இந்த அன்னை அருளாளர் தெரேசாவைத்தான் இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகின்றோம். எனவே அவருடைய வலிமைமிக்க ஜெபத்தை பரிந்துரையை கேட்டு நாம் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். காணிக்கை பாடல். சகோதரே, உங்களுடைய மனதுமானது பலியெல்லாம் உள்ள கடவுளுக்கு ஏற்றதாமடி ஜெபியுங்கள். எங்கள் வானக தந்தையே, இறைவனின் அன்னையாம் புனித கனிமரியாளின் நினைவு நாளிலும் மக்களின் வேண்டுதல்களையும் காணிக்கைகளையும் கனிவாக கண்ணோக்கி அருளும். இவை உமக்கு ஏற்புடையவனவாகி உமது அன்பு அருளையும் உதவியையும் எங்களுக்கு பெற்று தருவனவாக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து பட்ட பாடுகளில் புனித கன்னிமரியாளுக்கு சிறப்பான பங்களித்து அவரை நம்பிக்கை தரும் விண்மீனாகவும் நோயிற்றோருக்கு நற்சுவமாக விளங்க செய்தீர். நாங்கள் பட வேண்டிய வேதனைகளை எங்கள் மீது வைத்த அன்பினால் தம்மேல் சுமந்து கொண்டு எங்கள் வலுவின்மையை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடு பின்பற்றி உமது திருவுளத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக மரியாள் திகழ்கின்றார். எனவே இவரை உற்று நோக்கி மன்றாடுவோருக்கு எல்லாம் நிறைவான மன உறுதியை தருகின்றீர். கிறிஸ்து வழியாகவே உமது மகத்துவ திருமுன் என்றென்றும் மகிழ்ந்து நிற்கும் வானக தூதரணிகள் பணிந்து உம்மை வணங்குகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறஞ்சி ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மீண்டும் வருவார்.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் முக்க கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தவந்தெழன் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே முக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவி வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர் இணையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்துள்ளும் எங்கள் அனைவரையும், குறிப்பாக இந்த நாளில் உபயம் செய்பவர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்திருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமண் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இன்றைய புனிதையாக அன்னை தெரேசா மற்றும் இவ்வுலகில் உமக்கொந்தலாய் இந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமையனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாணாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்கிய சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்திலிருந்து வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். இன்று நவநாளின் 2ஆம் நாள் இந்த பாடல் சீட்டை
அர்ப்பணித்தவர்கள் நன்றியுடன் ரெஜினா, மெட்டில்டா, சேவியர் குடும்பம், மும்பாய் அவர்களுக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் இந்த நவநாளுக்காக நாம் பழைய புதிய பாடல்களை அச்சடித்திருக்கின்றோம். எடுத்து பாடுவோம், எல்லோரும் பாடுவோம். மேலும் இன்று ஆசிரியர்கள் திருநாள். எனவே ஆசிரியர்களுக்கான ஒரு சிறப்பு கூட்டம் இன்று மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை உள்ளது. ஆசிரியர்கள் பங்கேற்க அழைக்கின்றோம். ஆலயத்துக்கு முகப்பிலே ஜீசஸ் இஸ் அவர் சிஇஓ என்று எழுதியிருக்கும். ஜீசஸ் இஸ் அவர் சிஇஓ, இயேசு நமது சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அது ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பு ஜீசஸ் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்று அதனுடைய அர்த்தம். அதை பற்றி நான் பிறகு நேரம் கிடைக்கும்போது விளக்குவேன். இப்பொழுது அருட்தந்தை மெல்கிசேதேக் அவர்கள் பேராயர் நிலையத்தில் ஆர்கவைஸ்டாக பணியாற்றுகின்றார். அவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்ற வகையில் அவருக்கு அன்பளிப்பும் நம்முடைய அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதரி அவர்கள் வந்து தெரிவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். தந்தை அவர்கள் ஆர்கைவிஸ்டாக பழைய ஆவணங்களை பாதுகாப்பவராக இருக்கின்றார். ஆகவே அவருக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று வந்ததற்காக நன்றி பாராட்டுகின்றோம். நன்றி. இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமை, ஆகவே மாலையில் சிறப்பு தேர்ப்பவனி, அதன் பிறகு திருப்பலி நடைபெறும். நன்றி. திருப்பலி முடிந்த பிறகு ஆராதனை. ஜெபிப்போமாக. இரக்க மிகுந்த இறைவா, இயேசுவின் அன்னையாம் புனித கன்னிமரியாளை அன்புடன் என்று நினைவுகூரும் நாங்கள் ஒரே மகனின் திருவுடலையும் இரத்தத்தையும் நலமளிக்கும் அருட்சாதனமாக உட்கொண்டுள்ளோம். இவ்வுலகிலும் மறு உலகிலும் எங்களுக்கு தேவையான வரங்களை இந்த அருட்சாதனம் அளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல கடவுள் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட கருத்துக்களுக்காகவும் தாய் திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் பங்கிலுள்ள அருட்சகோதரிகள், இறை மக்கள், குடும்பங்கள், பக்த சபையினர், சிறார்கள் அனைவரின் நலன்களுக்காகவும் சிறையில் வாடுவோர், நோயினில் தவிப்போர் இவர்களின் ஆறுதலுக்காகவும் மறைபரப்பு பணி செய்வோரின் பராமரிப்பு பாதுகாப்பிற்காகவும் அன்பொழி குடும்பங்களுக்காகவும் நம் ஆலயத்தின் 325ஆம் ஆண்டு பெருவிழாவிற்கான ஏற்பாடுகள் இறை திருவிழத்திற்கு ஏற்ப வெற்றியாக அமையும்படியாகவும் விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனில் இளைப்பாரவும் மன்றாடுவோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தரலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே எங்கள் இரட்சணியமாயிரும்.
புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களே, தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். இயேசுவே புகழ், மரியே வாழ்க.